பையன் லவ் பண்ணா கூட அதை என்கிட்ட தைரியமா சொல்லலாம். அது சரியா இருந்துச்சுன்னா அப்பாட்டையும் சித்தப்பாட்டையும் பேசி கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். பேசணும் காமு. நீ பேசாதனாலதான் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்கு. காமு காமு பேசுன்னு சொல். காமு 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 அப்பா அப்பா பாண்டே பாண்டே அப்பா சித்தப்பா சித்தப்பா மண்ணனை குடிச்சிட்டா மண்ணனை குடிச்சிட்டா காமு. ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட். ரோட்டில் வச்சு அடித்தவன்ல நீ அந்த பொண்ணுக்கு அண்ணன். என்ன நடந்துச்சு? என்னதான் நடந்துச்சு கேட்குறல்ல? அவன் அடிக்கலைங்க. நீ அடிச்சியா? நான் தாங்க அடித்தேன். நான் தாங்க அடித்தேன். பொண்ணுக்கு அப்பன் அன்னைக்கு வந்து கெஞ்சிட்டு கிடந்த, இன்னைக்கு நீயே அடிச்சிருக்க. அறிவு இருக்காயா உனக்கு? காட்டு முன்னாடி தரமா அடிச்சிருக்க. சார் இது கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம். அதான் ரூல்ஸ் பேசுனவன் நீ. அன்னைக்கு வாய்கிலியா பேசுன, இன்னைக்கு சைலண்டா நிக்கிற. நீ அடிச்சியா? இங்க பாருங்க, ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த பொண்ணை தற்கொலை முயற்சிக்கு தூண்டி இருக்கீங்க. அந்த பொண்ணு கண்ணு முடிச்சு வரட்டும், அதுகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை. ஐயா கத்தாதீங்கம்மா, இப்ப பார்க்க முடியாதுமா. அழாத. டாக்டருங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் மீனாட்சி. இந்த பாரு, பெத்த தாய் தேவானா அவன் நில குறைஞ்சு இருக்கா. அவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீ ஒப்பாரி வச்சா எப்படி? ஆனா பாக்குறவங்க எல்லாம் ஏன் ஜடையில இருக்கிறனால நீ பெத்த பிள்ளையா நீ பெத்த பிள்ளையான்னு கேக்குறாங்க. என் புள்ள இப்படி கிடக்குறத பத்தி என்னால நிம்மதியா இருக்க முடியலங்க. அழுவக்கூடாது, அழுவக்கூடாது. ஒன்னா இல்லம்மா, ஒன்னா இல்ல. கோபி, கொஞ்சம் குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டு போயிடுறியா? அம்மா சொல்லி விடுறேம்மா. காமு கண்ணு முழிச்ச உடனே வந்து பார்க்கலாம். போலாம். பரமு நீ வா. போதும், அழுவக்கூடாது. ஒன்னா இல்ல. கண்ணு முழிச்சிட்டாங்க, போய் பாருங்க. பாளையத்தி மகளே, ஏண்டி வம்பத்து இப்படி போச்சு? இம்புட்டு தூரம் உன்னை வளர்த்து பாதையிலேயே பறி கொடுக்க வாடி. அரையட்ட சிரிக்கி. நீ என்ன ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்திருந்தா இப்படி பண்ணிருப்பையாடி. நம்ம வீட்டுல அவங்க அப்பா அடாவடி பண்ணும் போதெல்லாம் நீ எனக்கு துணையா இருந்த, நான் உனக்கு துணையா இருந்தேன்னு இப்படி பண்ணிப்பட்டியாடி. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த வீட்டுல என்னால இருக்க முடியுமாடி? கொஞ்சமாவது இந்த அம்மாவை நினைச்சு பார்த்தியா, தங்கச்சிய நினைச்சு பார்த்தியா? பாதையத்தி மகள. காமு, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? காமு, எங்க மனசுல நெருப்பள்ளி போட பாத்துட்டியம்மா. எங்களை விடு. மூச்சுக்கு முன்னொரு தடவை காமு காமுன்னு உங்க பெரியம்மாவா மறந்தாடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவரை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சியாடே, அவர் மனசு என்ன பாடுபடாடே.
பெரியப்பா உசுரோடு இருக்கும்போது எப்படிடா இப்படி ஒரு காரியம் பண்ண துணிஞ்ச நீ? வேதனையை சொல்ல முடியல. ஒரு ஆணி எடுத்து இங்க கிழிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. குழந்தை, உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், உனக்கு எது வேணாலும் பெரியப்பா கிட்ட தான் வந்து கேட்கணும்னு. அதே மாதிரி எந்த வருத்தம் வந்தாலும் எங்கிட்ட தானே வந்து சொல்லியிருக்கணும். நீயா அப்படி ஒரு முடிவு எடுத்துருவியா? வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற பெரிய சோகம் எது தெரியுமா? புத்திர சோகம் தான். நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தண்டனை எங்களுக்கு கொடுத்துறாரு தாயே. என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா. எந்த தப்பு பண்ணாம நான் நல்லவன் சொல்ல எனக்கே அசிங்கமா இருந்துச்சு. அதான் இப்படி பண்ணிட்டேன். நீ எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்ட இல்ல, எனக்கு அது போதும், அது போதும். நான் நம்புறேன்மா. வேற எந்த முட்டா பயல்களும் நம்ப வேணாம். நீ எதுக்கும் கவலைப்படாத, நேரம் என் கூட வந்து நம்ம வீட்லயே நீ இருந்துக்கலாம். அப்புறம் என்ன காமோ, அப்பா சொல்லிட்டாங்கல்ல, இனிமே அழுக கூடாது, சந்தோஷமா இருக்கணும். எந்த பிரச்சனையா இருந்தா வீட்டுல உட்காந்து பேசுறோம், சரியா? இனிமே எதை பத்தி பழசு. என்னப்பா இது? ஏன் இது இவ்வளவு சத்தம்? ஹாஸ்பிட்டலா என்ன இது? சாரி சார். ஒரு மைக் வேணா தரட்டுமா? நீ கொஞ்சம் சத்தமா பேசுறியா? சாரி டாக்டர். என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். எப்ப வீட்டுக்கு கூட்டு போலாம் டாக்டர்? சொல்றேன், இப்பவே கூட்டு போலாம். நான் கொடுக்குற மருந்து மாத்திரை மட்டும் கரெக்டா சாப்பிட சொல்லுங்க. நல்ல வேலைமா, மண்ணெண்ணெய் குடிச்ச, இதோட விட்டுருச்சு. இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதமா. ட்ரிப்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அனுப்பிச்சிருங்கம்மா. ஓகே சார். வணக்கம் சார். எங்கே கிளம்பிட்டீங்க? டாக்டர் வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொன்னாங்க. அதான் பில் பே பண்ணலான்னு போயிட்டு இருந்தேன். ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். ம். என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். ஸ்டேட்மெண்ட்டு. நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். அண்ணனுக்கு தெரிஞ்சு அண்ணன் அடித்தான், அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்பாவும் என்னை அடித்தாரு. அதனால தான் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். என்ன சரியா? அப்படிலாம் இல்லை சார். பின்ன? மார்க் கம்மி ஆயிடுச்சு, அதான் இப்படி பண்ணிட்டேன். ஓஹோ, நான் மார்க்கு கம்மியாக எடுத்ததுனால நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். இதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, இப்படி தானே? சரி, அப்படியே எழுதி. என்ன ரூல்ஸ் பார்ட்டி, ஸ்டேட்மெண்ட் கேட்டியா? மார்க்கு கம்மியாக எடுத்துட்டாங்களாம், அதனால தான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்களாம். கம்மியாக இருந்தா எப்படி காய வந்துச்சு? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டுமா? எல்லாரும் உள்ளே இருப்பீங்க, ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா நான் செய்ய மாட்டேன். ரவுடி யாரு, குடும்பஸ்தன் யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் குடும்பஸ்தன் தான். வாய் இருக்குங்கிறதுக்காக கண்டதெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? சோறு திங்கிறதுக்கு மட்டும்தான் இனிமே நீ வாயை திறக்கிற. தங்கச்சியோட பார்க்க வந்து தெரியும் துடிச்சு போய் ஓடி வரியே. இந்த பாஸ்தோ தங்கச்சி மேல காட்ட வேண்டியது தானடா. தங்கச்சி கை வரடா. ஆம்பளை நாங்க இருக்கும்போது சோரி குச்சி வீட்டுக்கு வந்தல, அதுக்காக தான்டா உன் காலை உடைக்க தானே வந்துட்டேன். அதான்டா பார்த்தேன், உன்கிட்ட ஏத்துற பாசம் உன்னால தான்டா பிரச்சனை. பாவடா அந்த காமு போட்டு ஆளுக்கு அடிக்கிறீங்களா? என்ன தெரியும்டா, நான் இருக்கும்போது தங்கச்சி பாரு ஏன்டா சொல்லிடு. உன் தங்கச்சியோட காப்பாத்தாடா வந்த. நீ நான் புடிச்சடா உட கொள்ள தானே வந்துருக்கு. டேய் ஓடு. Hey!
போயிட்டான்டா. சரி விட்றா மச்சான், பின்னாடி வச்சவன தூக்கிடலாம். ஆமாடா. ஹலோ அண்ணி, சொல்லுமா, என்னவா விஷயம்? என்ன அண்ணி? நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்களும் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன பிரச்சனையாச்சு. என்ன பிரச்சனை? காமு காலேஜ்ல படிக்கிற பையன் யாரோ ஏங்கா உம்முனே இருக்க? வாக்க ஏதாவது விளையாடலாம். பரமு, பல்லாங்குழி விளையாடலாமா? ஏய், இப்படி பேசாம உம்முனே இருந்தா என்னடி அர்த்தம்? தாயமாச்சு விளையாடலாம் வாங்க. பூக்கட்டாவது செய்யலாம்ல. ஏன் என்னாச்சு? 2 பேரும் பேசவே மாட்டேங்கிறாங்க, உம்முனே இருக்காங்க. ஏ காமு, நீ சந்தோஷமா இருக்கணும் தான் இங்க கூட்டு வந்திருக்கோம். எல்லாத்தையும் மறந்துருமா. இங்க பசங்க இருக்காங்கல்ல, சேர்ந்து விளையாண்டு ஜாலியா இரு. சரியா? ஏ பரமு, வாயாடி, உனக்கு என்னாச்சு? நீயும் அப்படியே இருக்க? ஒருவேளை உங்க அப்பா யாவும் வந்துருச்சோ? மகேஷ், அந்த பக்கம் பாருமா. கையா மாட்டிட்டப்பா. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அன்னைக்கு குத்தடியில் நோட்டு கொடுத்தால அந்த மூர்த்தி பைய அவன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அடிச்சாங்க. ஆம்பளை நாம இருக்கும்போது நடுராத்திரில சோரிய குச்சி வந்தால அவனை கொலை பண்ணதால ஓட வெட்டி அடிச்சேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அடிச்சாங்க. அறிவு இருக்காடா? எதுக்கு எடுத்தா கை நீட்டிட்டு இருக்க? பொண்ணா இருந்தாலும் அடிக்கிற, ஆம்பளை இருந்தாலும் அடிக்கிற. இல்ல அந்த குத்தடி பொம்பளை பிள்ளை கை நீட்ட நடக்கிறத வேற. முதல்ல வெளில போ, கடை போ. ட்ரெஸ் பண்ணி கடையில வரேன். அண்ணே, இவன் பிரச்சனை உடனே போவ. ஒரு தம்பி பாடி அடிச்சான், வர மாட்டியானே. எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்டா. ஏன்டா அப்படி பிரிச்சு பேசுற? போ, ட்ரெஸ் பண்ணி கடையில போயிரு. இல்ல அவளை வெட்டி கண்ணு கண்ணாம கோர் போடணும்னே. நீ வரணும்னே. நான் உன்னை தாண்டி வாடா, பொம்பளை பிள்ளை நீ வரணும்னே. கொலை பண்ணணும்னே, கொலை பண்ணணும்னே, கொலை பண்ணணும்னே, கொலை பண்ணணும்னே. இப்பதான் சிரிக்க ஆரம்பிச்ச. அண்ணா, ரொம்ப பயமா இருக்குன்னு. பாட்டி புதுசா ஏதோ பிரச்சனையை கொண்டு வர போறான்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். காமு, நீ குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். போ. அம்மா, அம்மா ப்ளீஸ்மா, நீ ஊருக்கு போகும்போது நானும் கூட வரேம்மா. ஏய், நான் காமுவை பார்க்க போறேன்டி. ஏன் நான் வரக்கூடாதா? அட அதுக்கு இல்லடி, நானே உங்க அப்பாட்ட என்ன காரணத்தை சொல்லி போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அந்த மனுஷன் விட மாட்டாரோங்கிற குழப்பத்துல இருக்கேன். கேட்டோனே அப்பா விட போறது கிடையாது. நீ ஏன் கஷ்டப்பட்டு தான் பெர்மிஷன் வாங்க போற? என்னையும் கூட கூட்டி போமா. சரி பார்க்கலாம். உங்க அப்பா புத்தி தெரிஞ்சது தானே. முடிஞ்சா இந்த தடவை கூட்டிட்டு போறேன், இல்லன்னா அடுத்த தடவை கூட்டிட்டு போறேன். பிடிவாதம் பிடிக்கூடாதுன்னு. சரி அப்பா. என்ன ஊருடாது? நான் ஒருத்தன் தான் அந்த ஊர்ல அதிகம் படிச்சுவேன், கவர்மெண்ட் சர்வெண்ட். ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான். ஒரு டீ வாங்கிட்டு வந்து கொடுறாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். மரியாதை கட்ட பையன். நான் வேணா காப்பி போடட்டுமா? தேவையில்லை, தண்ணி கொடு. எங்க? என்ன? நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். என்னது? அண்ணன் வீட்டுக்கு போறியா? ஆமா. ஏண்டி, உனக்கு என்ன போன வாரம் தான் கல்யாணம் ஆச்சுன்னு நினைப்பா? உன்ன அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிடுற. உன்னை பெத்த வீடு 4 இடத்துல இருக்கு, அவங்கள கூட அதிகமா போய் பாக்குறது இல்ல. உன்ன காரைக்குடிக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிடுற. சரி சரி, எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு? நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டு இருக்கல, எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி என்ன காரணம் ஊருக்கு போறதுக்கு? அண்ணன் வீட்டுக்கு போறதுக்கு காரணம் தேவையா? பார்க்கணும்னு தோணுச்சு போறேன். ஆமா, பெரிய பச்சை பிள்ளை பாரு, பார்க்கணும் தோணுச்சாம கிளம்புறாலாமா, வேற வேலை இல்லாம. மறுபடியும் மஜா ஆரம்பிச்சிட்டீங்களா? உன்னால மனுஷன் பகல்ல கூட வீட்டுல இருக்க முடியல. இவன் ஒருத்தன் மைனர் மாதிரி எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்திக்கிட்டு. நாய்க்கு வேலையும் இல்லையாமா, நிக்க நேரமும் இல்லையாமா. என்னப்பா சூடா இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? எப்படி பார்த்தாலும் வேலை எனக்கு தான் போகுது. அதாவது செட்டில் ஆயிருவோம்ல. டேய், என் வேலை என்ன அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டு இருக்கியா?
என் வேலைக்கு வரணும்னா அட்லீஸ்ட் 10வது வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்கணும்டா. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆமா படாங்கிட்டு பெருசா என்ன பாஸ் பண்ணி சிரிப்பு? கிளிக்க போறான். என்னம்மா மாமா வீட்டுக்கு போறதுக்கு விட மாட்டாரா? ஆமாடா, அவர் என்னைக்கு தான் சந்தோஷமா சிரிச்ச முகமா அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வான்னு அனுப்பிச்சிருக்காரு. அவர்கிட்ட எல்லாம் பக்குவமா பேசி சம்மதம் வாங்கணும். நான் வேணா வாங்கி தரவா? நீயா? ஏய் என்னம்மா இப்படி அலட்சியமா பேசுற? நம்ம புள்ளம்மா, உன் ஆசை நிறைவேற்றுறது தானே என்னோட கடமை. டேய், நீ இப்படி பேசுறதானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏமா எல்லாரும் இப்படி என்னை சந்தேகனோட பாக்குறீங்க? நீ ஃபீல் பண்ணுங்கிறக்காண்டி தான் நான் சொன்னேன். அது சரி. அப்பாவுக்கு திடீர்னு டென்ஷன் ஏறும் இறங்க. அதெல்லாம் ஒரு சைஸா பேசி தான் வாங்கணும். வாங்கி தரவா? சரி போய் பேசு. இன்னைக்கு நீ மாமா வீட்டுக்கு போற, சரியா? சந்தோஷம். Ha ha ha.